2026ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கைன்னு சொன்னாலும் அநேகமாக இதுக்கு பிறகு வாழ்நாளிலேயே பட்ஜெட்டே தாக்கல் செய்ய போகிறதில்லைன்றது மாதிரி 2047ஆம் ஆண்டு வரைக்குமான பல்வேறு திட்டங்களை நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. வழக்கமாக அந்தந்த ஆண்டில் என்ன நிறைவேற்றுவோம் என்பது தான் அறிவிப்பாங்க. இவங்க ஏதோ 10 ஆண்டு திட்டம் 20 ஆண்டு திட்டம் என்பதைப் போல நேற்றைய தினம் பிஜேபி அரசாங்கம் பட்ஜெட்டை வந்து அறிவிச்சிருக்கு. இன்றைக்கு மக்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது தீர்வை சொல்லக்கூடிய வகையில் பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. குறிப்பாக வேலையின்மை என்பது இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கு. குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அபரிமிதமான வரிவிதிப்பின் காரணமாக இந்தியாவில் பல்வேறு தொழில்கள் முடங்கக்கூடிய அபாயமும் ஏற்றுமதி ஆகக்கூடிய பல்வேறு தொழில்கள் முடங்கி இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. தொழில் முடக்கத்தின் காரணமாக பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பு, பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே அதற்காக அமெரிக்காவினுடைய இத்தகைய அத்துமீறல் நடவடிக்கை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து இந்திய தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான எந்த ஆலோசனையும் அந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. அதே மாதிரி 125 நாள் வேலை தரப்போகிறதா சொல்லி புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, விபிஜி ராம்ஜின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 கோடி ரூபா தான் பணமே ஒதுக்கியிருக்காங்க. 4 லட்சம் கோடி ரூபா ஒதுக்கினா தான் அந்த திட்டத்தில் 125 நாள் வேலை என்பது தர முடியும். இந்த 125 நாள் வேலை என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 150 நாள் தருவோம்லாம் சொன்னார். இப்போ 30 நாள் கூட வேலை தர முடியாது இவங்க ஒதுக்கி இருக்கிற பணத்தில் பார்த்தீங்கன்னா. இது வந்து நாட்டு மக்களை, குறிப்பாக கிராமப்புற உழைப்பாளி மக்களை ஏமாற்றுவதில் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லைன்னா இந்த நேரத்திலேயாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்னதை நான் வந்து வரவேற்றிருக்கிறேன், வழிமொழிஞ்சிருக்கிறேன். ஆகவே 125 நாள் வேலை தர்றது மாதிரி பட்ஜெட்னா 4 லட்சம் கோடி ரூபா ஒதுக்கணும் அப்படின்னு அவர் வந்து வற்புறுத்த தயாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாக நீங்கள் யோசிச்சா இந்த பட்ஜெட் என்பது இந்தியாவுடைய கனிம வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்தியாவுடைய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் கொள்ளை போவது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கைக்கூடிய புதுமையான விஷயம். ஆகவே இதற்கு எதிராக இந்திய மக்களை திரட்டி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆதார் கார்டை கவனமானாலே போதுமான இந்த மாதிரி விஷயத்தில் எதுக்காண்டி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 6,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க? இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறாங்க? இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2021ஆம் ஆண்டே நடந்திருக்கணும். அது வந்து கொரோனா காரணமாக நடைபெறலை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். ஆகவே கட்டாயம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்தணும். சமூக பொருளாதார மக்களுடைய நிலைமை சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கு கட்டாயம் கணக்கெடுப்பு, அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்துறோம். இல்லை, ஏற்கனவே ஆதார் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாரும் மக்கள் எல்லாமே ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் அதை கவுண்ட் பண்ணாலே போதுமானது. எதுக்காண்டி 6,000 கோடி ரூபாய்? வெறும் மக்கள் தொகை அல்ல, எத்தனை பேர் இருக்கான்றது இல்லை, பிறப்பு இறப்பு கணக்கு வச்சு அதை கணக்கு பண்ண முடியும். அரசியல் பொருளாதார சமூக நிலைமைகள் சம்பந்தமான ஆய்வோடு சேர்ந்தது. அது வெறும் எத்தனை பேர் ஆண்மை அளவு பெண்ணி அளவு கண்டுபிடிக்கிறது இல்லை. அதனால் அது 10 வருடத்திற்கு ஒரு முறை நடத்த வேண்டும். 2021 நடத்த முடியாமல் போச்சு. இப்போ 2027ஆம் ஆண்டு நடத்துவதற்கான தயாரிப்பில் இருக்காங்க. அது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலையம். அதோடு சேர்த்து நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும். அது எந்தெந்த இந்த அரசாங்கத்துடைய திட்டங்கள் எந்தெந்த சாதிக்கு போய் சேர்ந்திருக்கு, இடஒதுக்கீடு என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா போன்ற விவரங்களுக்கு அது அவசியம். அந்த முறையில் மத்திய அரசாங்கமே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதையும் நடத்தப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. மதுரை மெட்ரோ ரயில்வே பற்றி ஒரு வருஷமான பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணல. மதுரை மட்டுமல்ல, மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. ஒசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான அனுமதி என்பது ஏற்கனவே மறுத்துட்டாங்க. இப்போ அவங்க புதுசாக சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கும் சென்னையிலேருந்து பெங்களூருக்கும் புல்லட் ரயில் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே புல்லட் ரயிலே அங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பிரதமர் வந்து சொன்னார். அதுவே என்னாச்சுன்னு தெரியல. இப்போ சொல்லிருக்கிற புல்லட் ரயில் எத்தனை ஆண்டுகள் கழித்து வரும்னு தெரியல. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு அறிவிப்பு சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் மட்டும்தான். அதை அவங்க அறிவித்தபடி நிறைவேற்றணும் நான் வற்புறுத்துகிறேன். அதே மாதிரி சென்னை கோவை, மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம், ஒசூர் விமான நிலையம் உள்ளிட்ட இது எல்லாமே வளர்ச்சி திட்டங்களோடு சம்பந்தப்பட்டது. ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. அதற்கான அனுமதி இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு
பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களை பழிவாங்குவது என்கிற நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு ஒரு விரோதமான அணுகுமுறையையும் பழிவாங்கும் போக்கையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் அனுமதி மறுப்பதும் நிதி ஒதுக்கீடு செய்ய மறுப்பதும். இந்திய கூட்டணிக்கு வந்து இன்னும் கூட்டணி கட்சிகள் வந்து இன்னும் முடிவு தான் இன்னும் கட்சிகள் வருமா? அதை மார்க்சிஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? வந்தால் என்ன செய்வீங்க? எப்படி வர வைப்பீங்க அவங்கள? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. வேறு கட்சிகள் வருமா, சேர்க்கலாமா, சேர்க்கக்கூடாதா என்பதையெல்லாம் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை பற்றி முடிவு செய்ய வேண்டும். யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதில் வந்து தலையிடுறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. பொருளாதார ரீதியாக வந்து இந்திய அளவில் வந்து தங்க விலை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தங்க விலை ஒரு சவரன் 1,35,000 ரூபா ஆயிருந்து. தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கும் அமெரிக்க அதிபருடைய அடாவடித்தனத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது ஏதோ தங்கம் என்பது இங்கே வாங்குற மக்கள்னால ஒரு நிலையற்ற பொருளாதார உலகத்தின் நிலவுகள காரணத்தினால் முதலீடு செய்வதை தங்கத்திலே மக்கள் முதலீடு செய்கிறார்கள். தங்கத்தில் முதலீடு செய்கிறதுனால எவனுக்கும் ஒருத்தனுக்கு கூட வேலை வாய்ப்பு தர முடியாது. அது பூரா முடங்கி போய் தான் கிடக்கும். ஆகவே இது சர்வதேச அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. தங்கத்தினுடைய விலையை குறைப்பதற்கு மத்திய அரசாங்கம் உருப்படியான நடவடிக்கை எடுக்கணும்.